ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே The Voice of Good Shepherd மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 10வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சபை கூடி வருதலை விட்டு விடார்கள் என்று சொல்லி. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரம் தவறாமல் சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். நாம் சபையில போயிட்டு அங்க தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நாம் வாரந்தோறும் தவறாமல் நம்ம கேட்க வேண்டும். சபைக்கு போகிறதை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள் என்றுதான் இங்கே பவுல் எழுதுகிறார். ஏன் சபைக்கு நாம் போக வேண்டும்? சொல்ல கேட்கலாம், சபைக்கு ஏன் போக வேண்டும்? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியானால் சபைக்கு ஏன் போக வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். இது ஆண்டவர் மனுக்குலத்திற்கு மனிதனுக்கு விதித்ததான் ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஆண்டுடைய ஆலயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். சரி, சபைக்கு நம்ம போகிறதுனால என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். சபைக்கு நாம் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் போய் ராபோஜன பந்தியில நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை முழுமனதோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, வேதத்திலே நம்முடைய ஆலயத்திற்கு, தேவ ஆலயத்திற்கு நம்ம போகின்ற பொழுது வருகின்ற சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்து சுரூபங்களாலே வெட்கப்பட்டு போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளின் ஆவி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சபைக்கு நாம் ஏன் போக வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் அனைவரும் மிருக குணமுள்ளவர்களாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்க பார்த்தாலும் மனிதர்கள் மிருகத்தனமா வாழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். சிறு குழந்தைகளை கற்பழிக்கிறார்கள், ரவுடிசம் பண்ணுகிறார்கள், கொலை கொள்ளை அடி தடி எங்க பார்த்தாலும் நடக்கிறது. மனிதர்கள் எல்லாம் ஒரு மிருகத்தை போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை மனிதன் மதிப்பது கிடையாது. இஷ்டத்துக்கு மனிதர்களை போட்டு அடித்து கொலை செய்கிற ஒரு மிருகத்தனத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை நாம போகும்போது அங்கே ஒவ்வொரு வாரமும் அங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு தன் இருதயத்துல பதித்து வைக்கும் போது அந்த மிருகத்தனங்கள் மாறி நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு மனித தன்மையை, ஒரு தேவத்தன்மையை அது உண்டாக்குறது. அதனால் அந்தோறும் ஆலயத்துக்கு போக வேண்டும். அங்க சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது மனிதர்கள், மிருக குணமா இருக்கிற மனிதர்கள் நல்ல ஒரு தேவ மனிதர்களாக என்ன பண்ணப்படுகிறது? மாறுகிறது. அதனால்தான் நம்ம ஆலயத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். 2வதாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆலயத்துக்கு போகும்போது 2வது நடக்கிற ஒரு ஆசீர்வாதம், மனிதர்களை ஆண்டவராகிய தேவன் தேவ சாயலா, தேவனுடைய குணமுடையவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படியானால் மனிதனை ஆண்டவர் தேவ சாயலாக என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு தேவ சுபாவம், தெய்வத்தினுடைய சுபாவம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஆலயத்துக்கு போகிறதுனாலே மிருகமானவர்கள் மனிதர்களாக மாறுகிறார்கள். ஆலயத்துக்கு போகிறதுனாலே மனிதர்கள் தேவ சாயலாய் மாறுகிறார்கள். 3வதாக
நம் ஆலயத்திற்கு நாம போகும்போது வருகின்ற மூன்றாவது ஆசீர்வாதம், அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல போய் தன் இருதயத்தை ஊற்றி அவர்கள் அழுது ஜெபித்தார்கள் என்று சோத்திர 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது. ஆனால் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மூன்றாவதாக சோதனம் நம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது என்ன நடக்கிறது? சபை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையில்லாத தன்மையை மாற்றி தேவன் மேல ஒரு நம்பிக்கையை வரவைக்கிறது. அன்னாள் அப்படித்தான் ஆலயத்தில் போய் ஸ்தோத்திரம் அழுகுறாங்க. நம்பிக்கையில்லாத நிலைமையை மாறி 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்துல அவங்க எழுதுறாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என்னை பகைத்த பகைஞர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படி என் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார், என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை வந்துருச்சு பாருங்க அந்த அண்ணாவுக்கு. அதனால அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. எங்களுடைய சோதர தேவ ஆலயத்துக்கு கூட எத்தனையோ பேரு தற்கொலை எண்ணத்துல சோதர செத்தவங்கிற எண்ணத்துல எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்க பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்டு மனம் மாறி ஒரு புது நம்பிக்கை வந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது இவ்வளவு விதமான நன்மைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைக்கு ஆலயத்துக்கு போகிறதுனால் வருகிற நன்மை என்ன என்று சொல்லி இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் உதவி செஞ்சபடிக்கா நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தாய்க்குடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரிசி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.